தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்த விழா இன்ப நமக்கு ஆவானும் எந்த உயிர் தாமாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் சர்க்குரு. பேரன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, கல்வியாளர்களே, மாணவ கண்மணிகளே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் போற்றி வணங்கி, இன்றைய தினம் சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வி சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது அன்பிற்குரிய யூனிக் அகாடமி நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு, அவரை சார்ந்த அத்தனை பெருமக்களையும் நான் முதலிலே பாராட்டுகிறேன். இந்த பரந்த உலகத்தில் கல்வி ஒன்றுதான், கற்றோர்கள்தான் உலகத்தை வழிநடத்த முடியும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்ததை நான் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். 2 கண்கள் நமக்கு இருக்குதே, இதை படித்திருந்தால்தான் கண்கள்ங்கிறார். படிக்காதவர்கள், கல்லாதவர்களுக்கு முகத்திலே 2 கண்கள் இல்லை, அது புண்கள்ங்கிறார். அதே மாதிரி அறிவுடையவர்கள்தான் நல்ல செயல்களிலே ஈடுபட முடியும். நல்ல எண்ணமே மூளையையும் இருதயத்தையும் குளிர வைக்கும். நல்ல எண்ணமே குடும்பத்தை வழிநடத்தும். நல்ல எண்ணமே, நல்ல நினைவே, நல்ல எண்ணமே கல்வி நிலையில் உயர்ந்த ஒரு இடத்தை பிடிக்க முடியும். கடைசியாக சொல்றாங்க, நல்ல எண்ணமே இறைவன். ஒரு குறளை சொல்லி நிறைவு செய்கிறேன். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். என்ன அர்த்தம்னா, கற்றோர்கள் 2 பேர் அல்லது 4 பேர்கள் கூடி அளவலாவி மகிழ்ந்து நன்றாக பேசி, அவர்களெல்லாம் சான்றோர்கள். விடைபெற்று செல்லுகின்ற பொழுது உடனே செல்ல மாட்டார்களாம். மீண்டும் இவர்களை எப்பொழுது சந்திப்போம் என்ற ஏக்கத்தோடே விடைபெறுவார்கள், விடைபெற்று செல்வார்கள். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நல்லோரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற முதுமொழியை நாம் சிந்திக்க வேண்டும். நல்ல கல்வி இருந்தால்தான் தைரியம் இருக்கும். உடல் பலம், மனோபலம், 3வது ஆத்ம பலம். இந்த 3மே இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். அது எந்த நிலையிலே பணியாற்றினாலும் உடல் பலம் சிறப்பாக இருக்கணும். 2வது மனோபலம், 3வது ஆத்ம பலம். இதற்கு அடிப்படை கல்விதான் நமக்கு பயன்படும். கற்றோர்களுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. எங்கே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, தலை நிமிர்ந்து நடக்கலாம். எங்கு சென்றாலும் சபை உங்களுடையதாக அது மாறும். அந்த வகையிலே தெளிவு, துணிவு, நிறைவு இதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் நல்ல கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல கல்வி எதை நம்முடைய ஆற்றலுக்கு தகுந்தவாறு, சிந்தனைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட இந்த சபையிலே வந்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.